ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் நம்ம டைனிங், அதுக்கப்புறம் ஹால், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். மீதி ஏரியாலாம் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா பட்ஜெட் அதிகமாகிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா சில இடத்துல நம்ம ஃபால் சீலிங் பண்ணலை. ஏன்னா பேசிக்காக ஒரு ஃப்ளாட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது அது மட்டும்தான் இந்த ஃப்ளாட்டில் நம்ம பண்ணிக்கிட்டோம். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணலை அப்படின்னா 2 பெட்ரூம்ஸ்க்கு ஃபால் சீலிங் பண்ணாமல் கிச்சன், டைனிங், ஹால் ஒரு பெட்ரூமில் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூமோட ப்ரொஃபைல் லைட்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு டிசைன் ஒர்க்குன்றது பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு சிங்கிள் சைடு ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் கொடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு யூ ஷேப், அதுக்கப்புறம் லிவிங் ரூமில் 2 சைடு ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஒரு 4-5 இயர்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபால் சீலிங் ஏகப்பட்ட டிசைன்லாம் பண்ணியிருப்போம். பட் என்ன இப்போ இருக்கிற டிசைன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மாறிக்கிட்டே போகுது. ஏன்னா ப்ளைன் சீலிங்லேயே பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நானும் மேக்ஸிமம் டிசைன் அவாய்ட் பண்ணிடுறேன். கிளைண்ட் எடுத்த உடனே கண்டிப்பாக டிசைன் தான் கேட்டுகிட்டு இருக்காங்க. பட் என்னென்னா அதோட மெயின்டெனன்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் ப்ளைன் ஃபால் சீலிங் போட்டு அதுக்கு மேலே ப்ரொஃபைல் லைட்ஸ், அதுக்கப்புறம் சிஓபி லைட்ஸ், இந்த மாதிரி டிசைன் ஒர்க்குன்றது லைட்ஸ்லேயே பண்ண ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேர் இப்போலாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஏரியா லிவிங் ரூம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபால் சீலிங் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் லைட்ஸ், அதுக்கப்புறம் பட்டி பார்க்குற ஒர்க் எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக நான் சொல்லிடுறேன். இந்த சைடு ப்ரொஃபைல் லைட்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் சைடு கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் லைட்ஸ்ன்றது போட்டுருவோம். ப்ரொஃபைல் லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அப்படியே டிவி யூனிட், அந்த டிவி யூனிட்டோட வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்புறம் லைட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த சைடில் போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் இந்த சைடெலாம் அப்படியே பெண்டிங் இருக்குது. அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா சோஃபா வரும். இந்த ஏரியா எல்லாமே பேக்ரவுண்டில் அப்படின்னா டிவிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கலாம். அவுட்புட் கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். இதான் ஓவராலாக லிவிங் ரூமோட பார்த்திங்கன்னா அதோடய ஃபால் சீலிங் டிசைன் இப்படி இருக்கும். டோட்டலாக இதில் 8 லைட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா டைனிங். இந்த டைனிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஃபுல் பிளைன். நடுவில் சாண்ட்லியர் போடுற மாதிரி ஒயரிங் கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா ஃப்யூச்சரில் அவங்க போட்டுக்கிறது ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அப்படியே யூ ஷேப்பில் ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருப்போம். ப்ரொஃபைல் லைட்னாலே இந்த உள்ளே ப்ரொஃபைல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்ட்ரிப்பு ஒட்டுறது, அதுதான் ப்ரொஃபைல் லைட். இதுவே கோ லைட், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி டிசைன்ஸ் லைட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபால் சீலிங் கம்ப்ளீட்டாக இப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படியே பெட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் கீழேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இந்த 3 சைடில் கம்ப்ளீட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த காட்டோட அதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம்ல. அப்படியே யூ ஷேப், அதே தான் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் மேலேயும் கொடுத்துருக்கோம். இதில் 4 லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 லைட்ஸ்ன்றது ஒரு 12x12 பெட்ரூம்ன்றது ஓகே. அதுக்கு மேலே பெருசு போனால் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக லைட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோர்ஸ் எல்லாத்தையும் ஃபிட்டிங் ப்ராசஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று ஒன்றா பண்ணி முடிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓவராலாக ஃபால் சீலிங் இவ்வளோ தாங்க. இந்த 2 ரூம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். மீதி ஏரியாலாம் எதுவுமே பண்ணலை. அப்படியே கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் நம்ம இந்த ஏரியா மட்டும்தான் போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 லைட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா
எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணி நீங்கள் வெறும் டியூப் லைட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்காது, நல்லா இருக்காது. இந்த கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் வந்து பண்ணுற மாதிரியே வந்து இருக்காது. அப்படின்றதுக்காக தான் அந்த ஏரியா மட்டும்தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணணும், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா வுட் ஒர்க்ன்றது வந்து இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். மேலே வந்து லாஃப்டாக இருக்கட்டும், அப்பர் யூனிட்டாக இருக்கட்டும், பேஸ் யூனிட்டாக இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி யூனிட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போடும்போது ஃபால் சீலிங் வந்து இல்லை அப்படின்னா லைட்டிங்ன்றது வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்க முடியாது. அதுக்காக தான் வந்து இந்த 2 லைட்ஸ்ன்றது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.